சுட சுட தட்டில் சாப்பாடை போட்டு நெய்யை ஒரு ஸ்பூன் ஊற்றி அதில் வெண்டைக்காய் சாம்பார்ப்பா நல்லா போட்டு அதை பிசைஞ்சு அதை கையில் உருட்டி அந்த குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ தாத்தா பாட்டி அம்மா வந்து எல்லாருக்கும் உருட்டி உருட்டி கையில் கொடுப்பாங்க. அந்த கையில் உருட்டி கொடுக்குற அந்த சாப்பாடே தனி டேஸ்ட்டுப்பா. அடாடா என்ன அருமை. வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 வரமிளகா போட்டுக்கோங்க. ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், நார்மல் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காய தக்காளி வதங்கின பிறகு இந்த வெண்டைக்காய் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் சைடாக கட் பண்ணியிருக்கேன். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். முருங்கைக்காய் மாதிரியே நல்லா அழகாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும். அதனால் நான் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா அதை வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. அந்த வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரௌன் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகாது. அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு உப்பு போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கிட்டோம். அது வெண்டைக்காய் நல்லா கொதித்து அது நல்லா வெந்துடும். அவ்வளோ சீக்கிரம் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ரொம்ப நாளைக்கு அந்த க்ரீன்னஸ் மெயின்டைன் ஆகும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது கூட அந்த வெண்டைக்காயோடைய கலர் சேஞ்ச் ஆகல பாருங்கள். க்ரீனாக இருக்குது. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அந்த ஒரு 1/2 கப் அளவுக்கு வச்சுக்கோங்க. அதை கரைச்சி அந்த தண்ணியை வந்து அந்த வெண்டைக்காயில் ஊற்றிடுங்க. வெண்டைக்காயில் ஊற்றி அது நல்லா அந்த புளி தண்ணியோடு நல்லா கொதிக்கணும். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ அந்த புளி தண்ணியோடு போட்டு அந்த காரோட கொதிக்கும்போது தான் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு அந்த நல்லாயிருக்கும். 100 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு போட்டிருக்கேன். அதுலேயே ஒரு 2 ஜீரகம் 2 மிளகு எல்லாம் போட்டு நான் வேக வைப்பேன். அதே மாதிரி பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுடுவேன். அப்போ இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அது நல்லா கொதிக்கிட்டோம். கிணத்துல கொஞ்சம் பருப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பருப்பெல்லாம் தொடச்சி அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை தொடச்சி அதில் சாம்பாரில் நம்ம ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும் அந்த சாம்பார். என்ன அருமையாக நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இது மாதிரி கொதிக்கும். அந்த நுரெல்லாம் தெளிஞ்சு அந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் 1 ஸ்பூன் நெய் போட்டு பெருங்காய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அதுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு கொத்தமல்லி போட்டுட வேண்டியது தான். கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான். கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்கும்போது நம்ம சாம்பாரோட நறுமணம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்போவே போட்டு சாப்பிட்ணும் போல், சுட சுட போட்டு சாப்பிட்ணும் போல் இருக்கும். நானும் அப்போவே சுட சுட தட்டில் சாதம் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டு என் குழந்தைங்களுக்கும் 2 உருண்டையை கையில் கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு லஞ்சு முடிஞ்சு போச்சுப்பா எங்களுது. அருமையான இந்த வெண்டைக்காய் சாம்பார் வந்து எளிமையாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.